இருக்கிறதுலையே இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவங்களோட வில் பவர், அவங்களோட ஆற்றல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நேரம் சரியா மாலை 6:30 ஆச்சு. சேது கூட கேட்டுட்டு இருக்கீங்க. லெட் மீ டெல் யூ ஒன் ஸ்டோரி. ஒரு மாரத்தான் ஓடிட்டு இருக்காங்க. அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணி நான் இப்படி போகிறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லி ஒரு ஜாயினாக ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி எல்லாரும் ஓடிடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் எத்தனை பேர் கூப்பிட்டு கூட போகவே கிடையாது. அவர் அவரோட திறமைகளை மட்டும் நம்பி தனக்கு மட்டுமே என்ன தெரியும்னு சொல்லி அதை யோசிச்சு பல நாள் கற்று வச்ச திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தன் சுய சிந்தனையில மட்டும்தான் அவர் பயன்படுத்தினாரு. எல்லாருமே அவர் ஏன் இப்படி இருக்காரு, தனிமையில போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த கடைசியில் அந்த காம்படிஷனை வின் பண்ணது அவர் மட்டும்தான். தனிமை சொல்றது யாரு கூடயோ பேசாம தனியா இருக்கிறது மட்டும் கிடையாது. தனிமையா சிந்திக்கிறது, மற்றவங்களோட ஒரு அவங்களோட எனர்ஜிக்குள்ளே போகாமல் மற்றவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தனக்கு மட்டும் பிடிச்ச ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறது தான். மற்றவங்களோட எல்லா தாட்ஸும் எடுத்தால் கடைசியில் அவங்கள ப்ளேம் பண்ணிடுவோம் ஏதாச்சும் தப்பாக போயிடுச்சுன்னா. இதே நம்மளோட மைண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட முடிவுகள் மட்டும் எடுத்தால் கடைசியில் வின்னோ இல்லை லாஸோ தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா? அட் த எண்ட் ஆஃப் த லைஃப்பில் நான் நானாகத்தான் இருந்தேன், எனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்திகரமாக இருக்கும். அதுதான் இந்த லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. தனிமைன்னு சொல்றது ரொம்ப கொடுமை கிடையாது. அதை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு ப்ரீசியஸான ஒரு லைஃப் வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.